வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய அரசியலமைப்பு பார்க்கலாம். இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். பண மசோதாவை அறிமுகப்படுத்த இவருடைய ஒப்புதல் கட்டாயம் தேவை. குடியரசுத் தலைவர். மத்திய நிதி அமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது பாராளுமன்றம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து கூறுகிறது? சரத்து 63. உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 31. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. 1987. உச்சநீதிமன்ற நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 5. உச்சநீதிமன்ற நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 5.